மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து ரோஹித் சர்மா விலக போறதா அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பு கிளப்பி இருக்கு. ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சிக்கு கீழே விளையாட விரும்பாத ரோஹித் அடுத்த சீசன்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாட வேணாம்னு முடிவு செஞ்சிருக்கதா சொல்லப்படுது. மும்பை அணியில இருந்து ரோஹித் விலகும் பட்சத்துல அவரை தங்களின் அணியில எடுக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆர்வம் காட்டுறதாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தியை உறுதிப்படுத்துற விதமா கிரிக்கெட் அனலிஸ்ட் பிரசன்னா மஞ்சள் நிற அணி இல்லன்னா சிவப்பு நிற அணிக்கு ரோஹித் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார். இங்கிலாந்து அணியின் நட்சத்திர பவுலரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் கடந்த ஓராண்டுக்கு மேல இங்கிலாந்து அணிக்காக விளையாடாத நிலையில ஜூன் மாதம் தொடங்கி இருக்கிற T20 உலகக்கோப்பையில இங்கிலாந்து அணிக்காக விளையாட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. T20 உலகக்கோப்பைக்கு தயாராகிற விதமா அடுத்த மாதம் நடைபெற இருக்க பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்லையும் விளையாட இருக்காரு ஆர்ச்சர். கடந்த 3 வருடங்களா காயம் காரணமாக ஆர்ச்சர் அவதிப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. பெஸ்ட் பினிஷர்னு சொல்லப்படுற தோனியின் கடைசி ஓவர் தொடர்பான புள்ளி விவரம் வெளியாக இருக்கு. அதன்படி தோனி T20 போட்டிகள்ல 20வது ஓவர்ல இதுவரை 303 பந்துகளை எதிர்கொண்டிருக்காருன்னு அதுல 61 பந்துகளை சிக்ஸருக்கு பறக்க விட்டிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை கடைசி ஓவர்கள்ல தோனி 20.1% பந்துகளை சிக்ஸர்களுக்கு பறக்க விட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. IPL தொடர்ல இன்னைக்கு 2 போட்டிகள் நடக்கவிருக்கு. மதியம் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பல பரீட்சை செய்யவிருக்காங்க. இந்த போட்டி மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறவிருக்கு. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.